விசுவாசம் இதை எடுத்துக்கிறோம். டூ கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது வேதவசனம் ரொம்ப அதிகமாக பேசுகிற காரியங்களில் ஒன்று. அது ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு வலிமை எதுக்கு இருக்குன்னா விசுவாசத்துக்கு இருக்குது. இப்போ சில பேர் விசுவாசம் இருக்குங்காங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக வெற்றிகளை பார்க்க முடியல. அப்போனா உண்மையிலே விசுவாசம்னா என்னங்கிறத என்ன பண்ண புரிஞ்சுக்கணும் பாருங்க. விசுவாசம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது தெரியவே தெரியாதுங்க, அது பார்க்கவே முடியாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. விசுவாசத்தை பார்க்க முடியும். எந்த விதத்தில் பார்க்க முடியும்னா விசுவாச செயல்களின் மூலம் விசுவாசத்தை என்ன பண்ண முடியும், நம்மால பார்க்க முடியும். ஏசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு, பெரிய கூட்டம். ஸோ 4 நண்பர்கள், அவனுடைய நண்பன் ஒருவனுக்கு திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். ஆனால் அங்கே போனால் கூட்டத்துக்குள்ளே என்ன பண்ண முடியல, போக முடியல. அவனை பிடிச்சி கட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. மேலே அவனை தூக்கி அவனை இறக்கிருக்காங்க. எவ்வளோ வேலை நடந்துருக்கு பாருங்க. இறக்கி அப்படியே ஏசு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, இப்படி முன்னாடி கட்டில் இறங்குது. உண்மையிலே ஒன்றை விசுவாசித்தாங்க. என்ன விசுவாசித்தாங்கன்னா, ஏசு கிட்ட இவனை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இவன் கண்டிப்பாக என்ன ஆவான், சுகம் ஆவான். வலி இல்லாத இடத்துல வலியை கண்டுபிடிக்கும். அதான் விசுவாசம். ஃபெய்த்துங்கிறது என்னன்னா, தேவனுடைய செயலை நீங்க உங்க கவனத்தை தேவனுடைய செயல் மேல திருப்பிட்டீங்க, அல்லது கடவுளுடைய வார்த்தையின் மேல திருப்பிட்டீங்க. அதுக்கு பேரு தான் ஃபெய்த். உங்க சூழ்நிலைகள் பெருசா இருந்தாலும், தேவைகள் பெருசா இருந்தாலும், வியாதி பெருசா தெரிஞ்சாலும், எதிர்ப்புகள் பெருசா தெரிஞ்சாலும், அதெல்லாம் பெருசா பார்க்காம அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லது என்னுடைய தேவன் யாருன்னு ஒரு மனுஷன் பார்க்கறான்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபெய்த். பேதுரு இப்போ அலை அடிச்சிட்டு இருக்குது. இயேசுநாதர் நடந்து வராரு. பேதுரு படகுல இருக்கிறான். வான்னு சொன்னாரு. இயேசுவை பார்த்தான், கடல் மேல என்ன பண்ணிட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தான், இப்போ அவனால நடக்க முடியல. அவன் மூழ்கிறான். காரணம் என்ன? அவன் மூழ்குவதற்கு காரணம் அலையா, அங்கிருந்த காற்றா? இதனால் சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் உங்களுக்குள்ள உண்டாகுது. அழைத்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது விசுவாசம் உள்ள உண்டாகுது. இயேசுவை பார்த்துட்டே அவன் போகும்போது அவனுக்குள்ள ஃபெய்த் இருந்தது. அவனால் அந்த காற்றின் மேல, அந்த அலையின் மேல அவனால் என்ன பண்ண முடிஞ்சது, வாக் பண்ண முடிஞ்சு. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது, இயேசுவை பார்க்கும்போது விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தினுடைய முதல் செயல் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆக்ட் எதுல வெளிப்பட்டிருக்கு? காணிக்கை கொடுக்கறதெல்லாம் வெளிப்பட்டு, கிவிங். இந்த பணம் அப்படிங்கிறது அல்லது ஆஃபரிங்கிறது விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்கிறது பாருங்க. ஒருவருடைய விசுவாச அளவு கூடுனாலே அவர் கொடுக்கிற அளவும் கூட ஆரம்பிக்கும். ஒரு வேற லெவல்ல கொடுக்க ஆரம்பிப்பார். அதாவது இந்த கொடுக்க 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 உங்க ஹார்ட்டுக்கே ஒரு ட்ரைனிங் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. தாங்கள் ஏதோ ஒரு செயலை செய்வதன் மூலம் கடவுளிடத்திலே அங்கீகாரத்தை பெற முடியும் நினைக்கிற எல்லாருமே சுயநீதிக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவ நீதியை பெற்ற ஒரு மனிதன் நன்மை செய்யலாம், அது வேற பாருங்களேன். ஆனால் நன்மை செய்து நான் நீதியை உண்டாக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தான் ரோமர் நிறுவத்தில் நம்ம படித்தோம். 2 வகையான நீதி. ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்போ 2 வகையான நீதி இருக்கிறது. ஒன்று சுய நீதி, இன்னொன்று தேவன் கொடுக்கிற நீதி அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசமே இதில் தான் அடங்கியிருக்கு. இது புரியலைன்னா கிறிஸ்தவமே புரியலை, சுவிசேஷமே ஒரு ஆளுக்கு என்ன பண்ணாமல் போயிடுது, புரியாமலே போயிடுது. எல்லா மதமும் என்னென்னா, நீ பண்ணுற நல்லது கெட்டதின் அடிப்படையில் இறைவன் உனக்கு ஒரு தீர்ப்பை அருளுவார். இதுதான் எல்லா மதத்துலையும் இருக்குது. அது இந்துசமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், வேறு எந்த மதமாக இருக்கட்டும். நிறைய நேரத்தில் பைபிளும் அப்படி சொல்கிற மாதிரியே நம்ம பிரசங்கம் பண்ண. அதான் சொல்லேன் நான் சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸில் சொல்லிவிடுவாங்க, கடவுள் ஒரு நோட்டை வச்சு என்ன பண்ணுறாரு, எழுதிட்டே வராரு. அப்புறம் 2 பேர் செத்து போயிடுவாங்க. நாங்கள் நாடகம் போடுவோம். அப்புறம் தேவதூதன் ஒருத்தன் வருவான், அவன் நோட்டை எடுத்துகிட்டு வாம்மா, இவன் நோட்டை எடுத்துகிட்டு வாம்பாங்க. அங்கே உட்காந்து நோட்டில் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. இவன் நிறைய செஞ்சுருக்கான், இவன் ஒன்றுமே செய்யலை. அப்போ ஒன்றுமே செய்யாததெல்லாம் நீ போ, நிறைய செஞ்சலாம் நீலாம் அங்கே போ, நாடகத்துக்கு போ. இதுதான் மைண்டுக்குள்ளே இருந்தது பாருங்கள். அப்புறம் இயேசு எதுக்கு வந்தார்?
ரத்தத்தை எதுக்கு சிந்தினார், கல்வாரினா என்ன, இதை பற்றி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மென்டல் பிக்சர் உருவாயிருது பாருங்கள். பொதுவாக மதங்களில் இருக்கிற நம்பிக்கை என்ன, இப்போ இந்துசத்தினுடைய நம்பிக்கை என்ன, கரும வினை அவனை தொடரும், அவன் வினை தீர அவன் பல பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்பான். பாருங்கள் இது ஸ்டடி, அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். எதையும் அதை இருக்கிறது அப்படியே சொல்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் நம்பிக்கை இல்லையா, தொடரும். இன்னும் அப்போது உன் கர்மம் முடியலைன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணுவ, திரும்பவும் பிறக்காமலே போயிட்டேன்னா என்ன அர்த்தம், எல்லாமே தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இப்படி சொல்லும்போதே அர்த்தால் ஒரு கேள்வி வருது, முதல் பிறவி எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். என்ன தப்பு பண்ணதுனால முதல்ல பிறந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிறவியாக எடுத்தது. அதே மாதிரி தான் இஸ்லாமில் இருக்கிற நம்பிக்கையும் ஒருத்தருடைய பாவ புண்ணியங்களை வைத்து தான் இறைவன் என்ன பண்ணுறார், தீர்ப்பிடுகிறார் அப்படின்ட்டு. பைபிளையும் அப்படி பிரசங்கம் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்களேன். பைபிள் எங்கே அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில, எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க. அப்படி ஏதாவது வசனங்கள் ஞாபகம் வந்து அப்படி காட்டுங்க. ஆனால் அப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணப்படுது. ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து பாருங்கள், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அது மட்டும் இல்லை, வேதவசனம் சொல்லுது, இயேசு சொல்கிறாரு, இதோ திருடர்களும் விபச்சாரக்காரர்களும், நீங்கள் சொல்கிற அந்த டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர்கள், இவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறார்கள் அப்படின்னாரு. இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் பிரசங்கமே. அப்போனா நீங்கள் இயேசு பேசின பிரசங்கத்தை பண்ணல, நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணுறீங்க, பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா, மனுஷனுடைய கிரியையை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தேன், நான் சொல்கிற வசனம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மத்தேயு 21:31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும், நல்லா கவனிங்க, ஆயக்காரரும், ஆயக்காரனா யார், டாக்ஸ் கலெக்டர்ஸ். அதாவது அந்த அன்னைக்கு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த சொந்த ஜனத்திலிருந்து இந்த வரி வசூலிக்கிற சகைவு மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் எங்கே போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு சான்ஸே கிடையாதுங்க. நம்ம ஊரில் சொல்லுன்னா வட்டிக்கு மேலே வட்டியை விட்டு இவன் புஷ்டம் முடிச்சு தான் ஜாவான், அப்படியே என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அந்த மாதிரியான ஆட்கள். அப்புறம் என்ன வார்த்தை சொல்கிறாரு, வேசிகளும், உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி அவங்களாம் எங்கே போகிறாங்களாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறார். எப்படி இவங்க போகிறாங்க, நல்லது பண்ணால் போகிறதில்ல. ஆனால் இவன் எப்படி போயிடுறான்னா, இவன் என்ன பண்ணுறான்னா, இயேசுவை தன்னுடைய நீதியாக ஏற்றுக்கொள்கிறான். கல்வாரி சிலுவையும் மரணமும் தனக்குரியது என்று அவன் நம்புகிறான். அப்போ கடவுளுடைய பார்வையில் எது நீதியாக இருக்குதுன்னா, தன் கிரியையை நம்புகிறவனை விட கிறிஸ்துவை நம்புகிறவனே தேவ நீதியை பெற்றுக்கொண்டவனாக அவன் இருக்கிறான். ஆமென். ஸோ ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிறது, நீதி என்பது ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற பரிசாக இருக்கிறது அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். ரோமர் 5:17 படிக்கிறோம் இல்லையா, ரைச்சஸ்னஸ் இஸ் a gift of God. அது தேவன் கொடுக்கிற ஒரு பரிசு. அப்போ ஒரு மனுஷன் கிரியை செய்து ரட்சிப்பு பெற முடியாது. கிரியையின் அடிப்படையில் அவன் தேவனுக்கு முன்பாக வருவதில்லை. கடவுள் அவனுக்கு நீதியை தருகிறார் பரிசாக. நீதி என்பது தகுதி. தன்னிடத்திலே அவன் இருக்கிற வண்ணமாக அவன் என்ன பண்ணலாம், வரலாம். ஒரு மனிதன் மாறின பிறகு, ஒரு மனுஷன் நல்லவனான பிறகு, ஒரு மனிதன் மாற்றம் பெற்ற பிறகு அவன் கடவுளத்தில் வர வேண்டியதில்லை. அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே கடவுளத்தில் என்ன பண்ணலாம், வரலாம். அவனும் கடவுளும் ஒன்றா நிற்க முடியும். அப்படி நிற்க முடியலேன்னு பயப்படும் பொழுது கிறிஸ்துவை கடவுள் மனிதனுக்கு என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. இங்கே பார்ப்பா, உன் மேலே எனக்கு கோவம் இல்லை, நீ என்கிட்ட வரலாம். அவருடைய ரத்தத்தை பாரு, அவர் உனக்காக செஞ்சதை பாரு, அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு தைரியம் உண்டாகுது இல்லையா, இப்போ நீ என்கிட்ட வா அப்படிங்கிறார். அப்போ இதுதான் கடவுளுடைய ஏற்பாடு பாருங்கள். அப்போது மனிதர்கள், நம்முடைய சபை, கிறிஸ்தவம், வேதத்தை போதிக்கிறவர்கள், இந்த நீதியை பற்றி மட்டும் வெளிப்பாடு கிடைக்கலன்னா பைபிளே தலையில் தான் அவங்க என்ன பண்ண முடியும், பிரசங்கம் பண்ண முடியும் பாருங்கள். அதனால தான் இன்னும் சபைகளில் சுயநீதி பேசப்பட்டுக்கிட்டே வருகிறது பாருங்கள். குட் ஒர்க்ஸ் நல்லது, நல்ல கிரியைலாம் நல்லது. ஆனால் தேவ நீதியை நாம் பெற்று நற்கிரியைகளை நாம் செய்வோம் என்றால் அது சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, 2 நீதி இருக்குது.
நமக்கு நீதி எப்படி வருகிறது என்றால் கிரியையினால் வரவில்லை, அது இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பார்த்து நம்ம முடித்தோம். எப்படி இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனால் என்ன ஆனார்? பாவமானார். அது எப்படி செயல் செய்யாமலேயே பாவமாக முடியுதோ அதுபோல தான் நாம் நீதி செய்யாமலேயே தேவன் நம்மை நீதியாக என்ன பண்ணுறாரு? மாற்றி இருக்கிறார். அதை தான் கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். அப்புறமா இன்னைக்குள்ளதுக்குள்ளே போகலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாவம் செய்யாத கிறிஸ்து பாவமானார். நீதி அறியாத நாம் நீதிமான்களாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால தான் மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு கேட்டால் நீங்கள் நீதிமானான்னு கேட்டால் அவன் இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க நீதிமான் என்னன்னு நினைக்கிறாங்க? ஒரு தப்புமே செய்யாத ஆள் தான் யார்? நீதிமான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது செயலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது தேவன் என்ன நீதிமான் ஆக்கிட்டார். அவர் என்னை கூப்பிட்டு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டுட்ட, நீ யார்? நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? அனுப்பிட்டார். அப்போ தேவ நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். இது புரிஞ்சிச்சுன்னா குற்ற உணர்வில், பாவ உணர்வில், பய உணர்வில் நம்ம வாழ மாட்டோம். நீதியின் ஆசீர்வாதங்கள் தான் வேதாகமத்தில் நிறைய இருக்குது. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமானுக்காக தான் இருக்கும். சங்கீதத்தை வாசிங்க, நீதிமொழிகளை வாசிங்க. நீதிமானின் சந்ததி பலத்திருக்கும், இப்படியே இருக்கும். ஆனால் நான் தான் நீதிமான்னு தெரிலன்னு வைங்களேன், ஸ்கிப் பண்ணி போயிட வேண்டிதான். அது வேறு ஏதோ ஒரு மான் போல். அந்த மான் யார் கிடையாது, அது அந்த மான். இந்த மான் கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணிவிடுவோம்? போயிடுவோம். ஆனால் அது நம்ம அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்போ அது எப்போ நமக்கு தெரியுதுன்னா, இந்த நீதியை குறித்த வெளிப்பாட்டை நாம் என்ன பண்ணணும்? அடையணும். கடவுள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கூட இதை பேசியிருக்கிறார். இது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் வந்திருக்குது போல் இப்போ புதுசாக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பழைய ஏற்பாட்டிலையும் இது இருக்குது பாருங்கள். ஒரு சில வசனங்கள் காட்டுறேன். உபாகமம், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், 9ஆம் அதிகாரம் பாருங்கள். போன சண்டே மார்னிங் இந்த உபாகமம் 9 எடுத்தேன். அதாவது பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் தன் ஜனத்துக்கு நம்பிக்கை என்ன பண்ணுறாரு? ஊட்டுறார். இப்போ நீங்கள் வின் பண்ண பிறகு உங்கள் மனசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சில காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். 4வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. ஏதோ நம்ம ஜெபம், நம்ம உபவாசம், நம்ம கண்ணீர், நம்ம பரிசுத்தம், இல்லை நாம் ஏதோ செஞ்ச புண்ணியம்னு சொல்லிடாதங்க. அதில் அதை எதையுமே அட்டாச்சு பண்ணாதங்கிறார். அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு? நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அப்படி சொல்லாத. ஏன்னா உன் நீதி நிமித்தம் அது நடக்கலை, அவருடைய அன்பு நிமித்தம், கிருபை நிமித்தம் நடந்திருக்குது. ஆமென். ஏன்னா நீதிங்கிறது ஒரு ஹை ஸ்டாண்டர்டு. அது யாருமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நானும் 100க்கு 100 பர்ஃபெக்ட் ஆகி அதனால் கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லாதப்பா. கடவுள் என்னை நேசிச்சார், நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லு. கடவுளுடைய கிருபை என்ன வாழ வைக்குதுன்னு சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அப்பவுமே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமி நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இன்னொரு காரணம் இருக்குது. இவனில் போட்டு பண்ணாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப. அது ஒரு காரணங்கிறார். 5வது வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்களை தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிப்பது இல்லை. உன் உத்தமம், உன் பக்தி இதிலெல்லாம் கிடையாதுங்கிறார். அந்த ஜாதிகளுடைய ஆகாமி நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அதனால தான் ஒரு ஆணை இருக்குது பாரு, ஒரு உடன்படிக்கை. உன்னை எது உயர்த்துதுன்னா உடன்படிக்கை தான் உன்னை உயர்த்துகிறது.
கவனன்ட். உன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன? கவனன்ட். இன்றைக்கும் அதே தான். உங்கள் வெற்றிக்கு பின்னாடி எது காரணம்? இயேசுவின் கிருபை, இயேசுவின் அன்பு. அவர் உங்களுக்காக செய்கிறது தான் உங்கள் வெற்றிக்கு பின்னாடி காரணமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், கர்த்தர் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதி நிமித்தம், பாருங்க 3 வசனத்தில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வராருன்னா அப்போ அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா என் முழங்கால், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், என் சபையே என் முழங்கால தான் நிற்கிது அப்படிங்கிறார். அப்போ இவர் உட்கார்ந்த அன்றைக்கி இந்த சபையை உட்காந்துருன்னு நினைக்கிறேன். எங்கள் குடும்பமே எங்கள் முழங்காலில் தான் போகுது. எல்லாம் என் உபவாசம், எல்லாம் என் பக்தி, என் சக்திங்கிறாங்க. பாருங்கள், இது எல்லாமே முழங்காலில் நின்று ஜோம் பண்ணுறது நல்லது, உபவாசம் இருக்கிறது நல்லது, கொழுப்புலாம் குறையும், எல்லாமே குட்டு, அதெல்லாம் சொல்ல. ஆனால் அதெல்லாம் கொண்டுட்டு கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியாது, கொண்டு போய் நீட்டி அதன் அடிப்படையில் எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி மனிதன் தன் சுய நீதியினால் கடவுளிடத்தில் நன்மையை பெற முடியும் என்றால் தன் குமாரனாகிய இயேசுவை அவர் அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போ அப்படி ஆக முடியவே முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். இது புரியணும் பாருங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு இது புரியாதனால அவங்கள ஈஸியாக அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிடுறாங்க. சிம்பிளாக உன் பரிசுத்தம் பத்தலை, அது பத்தலை, இது பத்தலைன்னு எதையாவது சொல்கிறாங்க. ஆனால் இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, தேவன் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஐ ஆம் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், யூ ஆர் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஆமென். சரி, இது இன்னும் நிறைய இருக்குது இந்த நீதியை பற்றி. ஆமாம், மீதியே அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி இந்த விசுவாசம் இதை எடுத்துருக்குறோம். 2 கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இது கொஞ்சம் பார்க்கலாம். ஆமாம், 2 வகையான விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். 2 வகையான அறிவு, 2 வகையான நீதி, 2 வகையான விசுவாசம். இதை பற்றி என்ன பண்ணுவோம் நாம் பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது வேதவசனம் ரொம்ப அதிகமாக பேசுகிற காரியங்களில் ஒன்று அது இந்த விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு வலிமை எதுக்கு இருக்குன்னா விசுவாசத்துக்கு இருக்குது. 1 யோவான் பார்த்தீங்கன்னா இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் Chapter 5 verse 4 பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ விசுவாசத்துக்கும் ஜெயத்துக்கும் என்ன இருக்குது, பெரிய சம்பந்தம் இருக்குது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, உலகத்தையே ஜெயிச்சிருமா. விசுவாசங்கிறது அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு காரியமாக அது இருக்கிறது. இன்னொரு, அப்போ சில பேர் விசுவாசம் இருக்குங்காங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக வெற்றிகளை பார்க்க முடியல. அப்போனா உண்மையிலே விசுவாசம்னா என்னங்கிறத என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். பாருங்கள், புரிஞ்சுக்கலன்னா நிறைய பேர் அங்கே விசுவாசம் இருக்குது, விசுவாசத்துக்குன்னா நினச்சிட்டே போய்ட்டுருப்பாங்க. தவிர எது விசுவாசம்னு அவங்களுக்கு தெரியாமலே போய்டும். ஸோ எது உண்மையிலே ஃபெய்த், உண்மையிலே விசுவாசங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் எது விசுவாசம் இல்லைங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. யாக்கோபுக்கு நீங்கள் வாங்க. முதல்ல எதுலாம் விசுவாசம் கிடையாதுன்னு தெரிஞ்சாலே எது விசுவாசங்கிறது நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கு. நல்லா கவனிங்க. விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அதாவது விசுவாசம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது தெரியவே தெரியாதுங்க, அது பார்க்கவே முடியாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. விசுவாசத்தை பார்க்க முடியும். விசுவாசம் பார்க்க முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னு இருக்கு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தை பார்க்க முடியும். விசுவாசம் பார்க்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. விசுவாசத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு, பெரிய கூட்டம், இயேசுவை பார்க்க முடியல.
ஸோ 4 நண்பர்கள், அவனுடைய நண்பன் ஒருவனுக்கு திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அவனை பிடிச்சி கட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த கூட்டத்துக்குள்ளே என்ன பண்ண முடியல, போக முடியல. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கதை. இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி போகாமல் அந்த வீட்டுக்கு மேலே ஏறிட்டாங்க. ஏறி ஓட்டை ஏதோ என்ன அன்றைக்கி என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரில, டாட்டா ஷீட்டா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் என்ன கூலிங் சீட்டா என்ன ஒரு அன்றைக்கி ஏதோ ஒன்று போட்டுருந்துருக்காங்க, கல் கில்லு வச்சுருந்துருப்பாங்க நினைக்கிறேன். பிரிச்சுட்டாங்க. பிரித்து மேலே அவனை தூக்கி அவனை இறக்கியிருக்காங்க. எவ்வளோ வேலை நடந்துருக்கு பாருங்க. இறக்கி அப்படியே இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நான் தான் நின்றுட்டுருக்கிறேன்னா இப்படி முன்னாடி கட்டில் இறங்குது. அவன் டேய் என்னடா பண்ணுறீங்க, அவனே திமிர்வாதக்காரன் படுத்து கிடக்கான். அவனுக்கு மட்டும் உண்மையிலே பேசக்கூடியது ஏதாவது இருந்துன்னா ஏதாவது சொல்லியிருப்பான், இது படாப்படுத்தாதீங்கடா என்ன அப்படின்ட்டு. அவனை அப்படியே என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. பாருங்கள், ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சபீவமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேல் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அப்படியே இறக்குறாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எல்லாம் சொல்லுங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அப்போ பாருங்க, ஜீசஸ் saw the active faith. இன்னும் சொல்ல போனால் செயல்படுகிற அவர்கள் விசுவாசத்தை இயேசு என்ன பண்ணார், பார்த்தார். பாருங்க, விசுவாசம்னா விசுவாசம்னா அது செயல்படும், இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, விசுவாசமே கிடையாது. அதை எதில் பார்க்க முடியும்னா ஆக்டிவ், அது ஒரு செயல் இருக்குது. யாக்கோபுல படித்தோம் இல்லையா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசத்தை ஒரு விதத்தில் நம்மால் பார்க்க முடியும். எந்த விதத்தில் பார்க்க முடியும்னா விசுவாச செயல்களின் மூலம் விசுவாசத்தை என்ன பண்ண முடியும், நம்மால் பார்க்க முடியும். அப்போ இந்த 4 வாலிபர்களும் உண்மையிலே ஒன்றை விசுவாசித்தாங்க. என்ன விசுவாசித்தாங்கன்னா, நாம் திரும்பி போகிற மாதிரி ஐடியா இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி இயேசுக்கிட்ட நம்ம கொண்டு போயிட்டோம்னா, இயேசுக்கிட்ட இவனை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இவன் கண்டிப்பாக என்ன ஆவான், சுகம் ஆவான். ஏன்னா இயேசு எல்லாரையும் சுகமாக்குறாரு, எல்லா நோயும் சுகமாக்குறாரு. நம்ம இன்றைக்கி திரும்பி போகிறதா ஐடியா இல்லை. கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே கொண்டு போய் நான் இது பண்ண போகிறேன். எப்போவுமே பாருங்களேன், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த சம்பவத்தில் பல்வேறு காரியங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் விசுவாசங்காங்க, அந்த விசுவாசத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல. பாருங்களேன், விசுவாசம் என்றைக்குமே வந்த வேலை முடியாமல் பின்னாடி போகாது. இவங்களுக்குள்ளே உண்மையிலே ஃபெய்த் இருந்தது, அதுவும் ஆக்டிவ் ஃபெய்த் இருந்தது, செயல்படுற ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால தான் கூட்டமாக இருக்குதே, கூட்டமாக இருந்தானே வேலை முடியாமல் நான் போக மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப லேட்டாகும், இல்லை நான் வந்த வேலை முடியாமல் போக மாட்டேன். விசுவாசங்கிறது என்னென்னா ஒரு உறுதி இருக்கும் பாருங்கள். அதில் சும்மா என்ன தானே விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. சுவாசிக்கிறீங்களான்னே தெரிய மாட்டேங்குது சில பேர்லாம். ஆனால் சொல்லுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படிம்பாங்க. மூச்சு விட்றீங்கனாலே தெரில, விசுவாசிக்கிறீங்களான்னு எப்படி சொல்கிறது? ரொம்ப நாள் நாங்கள் விசுவாசி, நீங்கள் எந்த சபை விசுவாசி, நாங்கள் அந்த சபை விசுவாசி, இப்படி பேர் தான் விசுவாசியாக இருக்குதே தவிர உண்மையிலே விசுவாசங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விசுவாசம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த விசுவாசம் பின்வாங்குகிறது இல்லை. அந்த விசுவாசம் தான் எதை அடையணும்னு நினைக்கிறதோ அதை அடையாமல் அது போகாது. அது மட்டும் இல்லை, வழி இல்லாத இடத்துல, நல்லா கவனிங்க, வழி இல்லாத இடத்துல வழியை கண்டுபிடிக்கும். அதான் விசுவாசம். வழியே இல்லை, இப்போ இயேசுவே தெரிய மாட்டேங்காரு, கூட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரில, வழியே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போய் என்ன பண்ணுறாங்க, வழியை உண்டாக்குறாங்க. நான் சொல்கிறேன், விசுவாசம் உங்ககிட்ட இருக்கும்னா வழி இல்லாத இடத்துல கூட வழியை அது உண்டாக்கும். ஒரு பாதையை அது என்ன பண்ணும், உருவாக்கும். பொதுவாக சொல்கிறாங்க பாருங்கள், where there is will there is way அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்படின்னா என்ன மார்க்கம்னா என்ன, வழி. அது மனம் இருந்தால் நம்ம கரெக்டாக சொல்லலாம், where there is faith there is way. எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, வழி கண்டிப்பாக இருக்குது. அங்கே வழி உண்டாகும். பாதை அது பார்க்காம போகவே
போகாது. வந்த வேலை முடியாமல் போகவே போகாது. அதுதான் விசுவாசம் பாருங்க. சும்மா எதையோ விசுவாசம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. when Jesus saw their active faith spring from confidence in him, அவர் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்லா கவனிங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபெய்த்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை சுகமாக்குது பாருங்களேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் விசுவாசம் என்னை சுற்றியில் இருக்கிறவங்கள சுகமாக்கும். ஆமென். அதாவது நீங்கள் விசுவாசிப்பதின் மூலம் உங்கள் விசுவாசத்தை கொண்டு இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். இப்படி ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். சில சொல்லுவாங்க, நான் தாங்க வந்திருக்கேன், என் பிள்ளை வரவே இல்லைங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் விசுவாசத்தை வச்சே உங்கள் பிள்ளைக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். நான் தான் வந்திருக்கிறேன், என் மனைவி வரவே இல்லை. கவலைப்படாதீங்க, உங்கள் விசுவாசத்தை கொண்டு உங்கள் மனைவிக்கிட்ட வேலை செய்வார். வேதத்தில் நீங்கள் நிறைய காரியங்கள் அப்படி பார்க்கலாம். ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் வந்திருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஏசு சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. அப்போ பாருங்களேன், விசுவாசம் அங்கேயும் வருது, பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்னால் பார்க்க முடியாத விசுவாசத்தை யாருக்கிட்ட என்னால் பார்க்க முடியுது? இந்த 100க்கு அதிபதி கிட்ட என்னால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் வந்து நிற்கிறான். அப்போ என்ன நடக்குது? அந்த வேலைக்காரனுக்கான சுகத்தை இவன் விசுவாசத்தினாலே தருகிறார். சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவன் சுகமாயிடுவான். அப்போ அவன் வரல பாருங்க, அந்த வேலைக்காரன் வரல, ஆனால் அவன் எஜமான் தான் வந்திருக்கிறான். அப்போ இந்த ஃபெய்த்துங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அந்த ஆள் வரணும்னு அவசியமே இல்லை. ஃபிசிக்கலாக அந்த ஆளுக்காக இன்னொருத்தர் நின்னா கூட கடவுளுடைய பிரசன்னத்தில் கடவுள் இவர்கள் விசுவாசத்தை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். இது வேதம் வந்து உறுதிட்டு சொல்லுகிறது. அப்போ அந்த நண்பர்கள் தூக்கி கொண்டு வந்த நண்பர்களின் விசுவாசத்தை கண்டு இயேசுவனை என்ன பண்ணுறாரு? சுகமாக்குறார். மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா பாருங்க, கட்டில் தூக்கிட்டு வந்தவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ இப்போ இதில் பாருங்களேன், விசுவாசத்தில் பல்வேறு பல அற்புதமான காரியங்கள் புதைந்து கிடக்கிறது. அதனால தான் இந்த ஃபெய்த்தை நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்க, விசுவாசம் வழியை கண்டுபிடிக்கி. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குது. விசுவாசம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக இருந்த குற்ற உணர்வு, பாவ உணர்வு நீங்கி ஒரு பாவ மன்னிப்பை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. அது மட்டும் இல்லை, படுக்கையில் கிடந்தவனை சுகமாக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். படுக்கையில் கிடக்கிறவனை கூட குணமாக்கிடும். Faith heals. விசுவாசம் ஒரு ஆள் என்னாக்குது? சுகமாக்குது. இப்போ இதை பற்றி இப்படி சொல்லிகிட்டே வரலாம். இன்னும் நிறைய 100 காரியங்கள் சொல்லலாம். விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு நிறைய என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், விசுவாசம்னா என்ன அப்படின்ட்டு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நல்லா ஞாபகம் இருக்குது. இல்லை நிறைய பேருக்கு எப்படின்னா, எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு ஒரு இது. ஏன்னா நிறைய நேரத்தில் பிரசங்கியார்கள் எதையாவது சொல்லி பார்ப்பாங்க, உன்ட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, உனக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்லை, அதனால் ஆண்டவர் உனக்கு செய்யலை அப்படின்பாங்க. இப்போ அது வேறு இன்னொரு பாரமாகிடும். ஐயோ என்கிட்ட விசுவாசம் இல்லையே அப்படின்ட்டு வாரம் வாரம் ஒரு பாரத்தை கொடுத்துட்டு தானே மக்கள் அதானே வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் வந்தவர் போல் ஒருத்தர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய புரிதலை எனக்கு கொடுத்துச்சு. அவர் பேசும்போது எனக்கு அந்த ரெவலேஷன் வந்துச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுங்க, ஆனால் என்னால் தான் விசுவாசிக்க முடியல அப்படின்னார். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் என்னால் தான் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியலை.
டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அப்போ தான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாருங்கள், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களே? ஆமாம் அப்படின்னாரு. அதுக்கு பேர் தான் ஏன் விசுவாசம், அதுக்கு பேர் தான் விசுவாசம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுங்க, ஆனால் என்கிட்ட தான் என்ன இல்லை, விசுவாசம். இப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, விசுவாசங்கிறது வேற, ஆண்டவர் செய்கிறதெல்லாம் வேற நினச்சிட்டாங்க. இல்லை, ஃபெய்த்துங்கிறது என்னென்னா, தேவனுடைய செயலை நீங்கள் உங்கள் கவனத்தை தேவனுடைய செயல் மேலே திருப்பிட்டீங்க, அல்லது கடவுளுடைய வார்த்தையின் மேலே திருப்பிட்டீங்க. அதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வேர்ட், ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் ஒர்க். அவர் என்ன கிரியை செய்கிறார், அல்லது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு, உங்கள் சூழ்நிலைகள் பெருசாக இருந்தாலும், தேவைகள் பெருசாக இருந்தாலும், வியாதி பெருசாக தெரிஞ்சாலும், எதிர்ப்புகள் பெருசாக தெரிஞ்சாலும், அதெல்லாம் பெருசாக பார்க்காம அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லது என்னுடைய தேவன் யாருன்னு ஒரு மனுஷன் பார்க்குறான்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபெய்த். ஃபெய்த்துனா அப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எனக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, விசுவாசங்கிறது தேவனால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள். அப்போ தேவனை நான் நோக்கி பார்க்குறது தான் விசுவாசம். இப்போது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எளிமையான சம்பவங்களாக சொல்கிறேன்னு நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்கள். பேதுரு இப்போ அலை அடிச்சிட்ருக்குது, இயேசுநாதர் நடந்து வராரு, பேதுரு வந்து படகுல இருக்கிறான். இப்போ அவனுக்கு டவுட்டு, வந்திருக்கிற ஒரு சாமம் போல் வந்திருக்கிறது இயேசுவா, ஏன்னா அவன் சொல்லிட்டான் ஆவேசம் அப்படின்ட்டாங்க அந்த டீமில் யாரோ ஒருத்தர். பார்த்துடா 3 மணி அதிகாலை நேரமாக இருக்குது, வந்து சாமம் போல் யாரோ வந்திருக்காங்க, கடல் மேலே வேற நடந்து வருது, பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஒன்றே அப்போ உறுதியாக தெரில. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு என்ன பண்ணுறாங்க, கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அதான் சொல்லம்ல, காஞ்சனான்ட்டான் நம்ம ஊரா இருந்தா, கத்தர்டா, கத்தரை காஞ்சனான்னு சொல்கிறிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கவனிங்க, அதாவது இயேசுக்கு அப்புறம் கடல் மேல் நடந்த ஆள் யாரு, பீட்டர் பாருங்க நடக்கிறான். சூப்பர். இப்போ கவனிங்க, வான்னு சொன்னார், இயேசுவை பார்த்தான், கடல் மேலே என்ன பண்ணிட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்போ காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தான், இப்போ அவனால் நடக்க முடியல, அவன் வந்து மூழ்கிறான். காரணம் என்ன? அவன் மூழ்குவதற்கு காரணம் அலையா, அவன் மூழ்கிறதுக்கு காரணம் அங்கிருந்த காற்றா? இதெல்லாம் இல்லை, இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த காற்றும் அலையும் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேலே தான் அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், நடந்துட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஏன் மூழ்கிறான்? சொல்ல ஒரு டைம் ரொம்ப நல்லா போச்சுங்க, இப்போ ஏன்னே தெரில நல்லா போக மாட்டேக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ மாறி இருக்குது. திருப்பியும் ஃபோக்கஸாக அவருக்கு நேரம் திருப்பணும். ஆமென். இவனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்தது சூழ்நிலை அல்ல, ஃபோக்கஸ். அப்போ நான் சொல்கிறேன், ஃபெய்த்துங்கிறது இங்கே பயம்தான் போட்டிருக்க. சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் உங்களுக்குள்ளே உண்டாகுது. அழைத்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது விசுவாசம் உள்ளே உண்டாகுது. அவ்வளோதான் விஷயம். அப்போ ஃபெய்த் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுக்குள்ளே ஃபெய்த் இருந்ததுன்னா என்னென்னா, இயேசுவை பார்த்துட்டே அவன் போகும்போது அவனுக்குள்ளே ஃபெய்த் இருந்தது. அவனால் அந்த காற்றின் மேலே, அந்த அலையின் மேலே அவனால் என்ன பண்ண முடிஞ்சுது, வாக் பண்ண முடிஞ்சு. ஆனால் இப்போ காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, இப்போ இயேசு சீன்லே இல்லாத மாதிரி இப்போ அவன் எதை பார்க்குறான், காற்றை பார்க்குறான், கண்டு பயந்து. அப்போ கத்தரை பார்க்கும்போது தைரியம் வருது,
காற்றை பார்க்கும்போது என்ன வருது? பயம் வருது. பயந்து அமிழ்ந்து போகையில். அப்போ விசுவாசம் ஒரு சூழ்நிலைக்கு மேலே உங்களை வாக் பண்ண வைக்குது பாருங்களேன். ராடிக்கலான திங்ஸ், ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை வாழ வைக்கிறது தான் விசுவாசம். ஆனால் பயம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை அமிழ்த்துது பாருங்க. அமிழ்ந்து போகையில் பரவாயில்ல, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சூப்பர். இப்போ மறுபடியும் அவன் ஃபோக்கஸ் எங்கே போயிடுச்சு? இயேசுவை நோக்கி போயிடுச்சு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஸோ அவனை தூக்கிட்டார் பாருங்களேன். அப்போ நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவை பார்க்குறதுக்கு பேர் தான் விசுவாசம். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது, இயேசுவை பார்க்கும்போது விசுவாசம் வருகிறது. ஆமென். அப்போ விசுவாசங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு இயேசுவை பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிக்குது? விசுவாசம் பெருகுகிறது. அல்லது விசுவாசத்தின் மண்டலத்திலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு வேறு எதையாவது பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே பயம் வருது. பயத்தின் விளைவாக என்ன வருது? அமிழ்ந்து போகிறோம். ஆனால் அதே சூழ்நிலையில் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் பார்க்கும்போது ஒரு மனுஷன் எழுந்து என்ன பண்ண முடியுது? அவனால் வாக் பண்ண முடியுது, அவனால் வெற்றியாக போக முடியுது பாருங்களேன். அப்போது இந்த 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 விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கடினமான சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனை வாக் பண்ண வைக்குது. பயம் அமிழ்ந்து போக வைக்குது பாருங்கள். அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், விசுவாசங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. விசுவாசங்கிறது எப்படி இருக்குதுன்னா செயல்படக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. விசுவாசங்கிறது சூழ்நிலையின் மேலே கவனத்தை வைக்காமல் தேவன் மேலே கவனத்தை வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியுது? ஜெயிக்க முடியுது. நல்லா கவனிங்க, ஒரே சூழ்நிலையில் முங்கவும் முடியும், அதே சூழ்நிலையின் மேலே வாக் பண்ணவும் முடியும். பிரச்சனை எதையுமே தீர்மானிக்கிறது இல்லை, சேம் ப்ராப்ளம் தான், ஆனால் வித்தியாசமான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஒருவர் அதே பிரச்சனையில் தான் போயிருப்பார், மூழ்கி போயிருப்பார். ஆனால் இன்னொருத்தவங்களும் அதே பிரச்சனை தான் போயிருப்பாங்க, ஜெயிச்சு வெளியே வந்துடுவாங்க. அப்போ பிரச்சனையின் வீரியம் வாழ்வின் காரியங்களை தீர்மானிக்கிறது இல்லை. ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கிற விதம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்க ஆரம்பிக்கிறது. யாருக்கும் நடக்காத பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு. சில பிரச்சனை நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுதான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது டிசைட் பண்ணுறது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே சூழலை சந்தித்த மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே பஞ்சத்தில் ஊரே பட்னியாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்ட மக்களும் இருந்திருக்காங்க வேதாகமத்தில். ஒரே தேசத்தில் மக்கள் அழியும் போது இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. அப்போ என்ன வெளியில் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்காமல் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்கிறது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அப்போது விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடியும். விசுவாசம்னா அந்த விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் யாக்கோபு சொல்கிறாரு, கிரியையே இல்லை என்றால் அந்த விசுவாசத்துக்கு அதுக்கு பேர் செத்த விசுவாசம். டூ கைண்ட் ஆஃப் ஃபெய்த். உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் உயிருள்ளதா செயல்படுறதா இருக்குதா அல்லது செத்ததா இருக்குதா? ஸோ அது பயனே கிடையாது பாருங்களேன். அப்போ உண்மையிலே உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசிக்கிற ஆள் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்குள்ளே ஒரு செயல் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் அவனுக்கு மட்டும் உதவாது, அவனை சுற்றில் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்களை அந்த விசுவாசம் உருவாக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆக பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அப்போ உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும். ஆமென். உங்கள் விசுவாசம் உங்கள் கணவரை ரட்சிக்கும், உங்கள் மனைவியை ரட்சிக்கும், உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும், உங்கள் உறவினர்களை ரட்சிக்கும். இது இப்படியே வளர்ந்து உங்கள் ஊரே ரட்சிக்கும், தேசத்தையே அது மாற்ற ஆரம்பிக்கும். சும்மா கிடையாது பாருங்கள், சும்மா கிடையாது. அதனால தான் ஏதோ ஃபெய்த்துங்கிறது தனக்கு மட்டும் உதவி செய்கிற ஒரு விஷயம் அப்படி கிடையாது. அது உங்களுக்கும் உதவுது,
நீங்கள் யாருக்காகலாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது அவங்களுக்கும் அந்த நன்மை என்ன பண்ணுது, கொண்டு வருது. ஒரு எஜமான் வேலைக்காரனுக்காக விசுவாசிக்கிறான். அது மட்டும் இல்லை, பைபிள் இன்னும் நிறைய பாருங்கள். ஒரு அம்மா தம் மகளுக்காக வந்து நிற்கிறான் இல்லையா? ஆண்டவரே, பிசாசின் பிடியில் என் பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்ட்டு. அதுவும் அந்த யூத மதத்தை சாராத ஒரு பெண்மணி தான். அவர் நான் பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குறத நாய்க்குட்டிக்கு போட முடியுமான்னாரு. பரவாயில்ல, கீழே விழுந்ததை சாப்பிடும்லாம் அப்படிங்கிற ஏசு சொல்கிறாரு. அங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இந்த சிறிய உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? விசுவாசம் காலத்தை முந்தி கொள்ளும். விசுவாசம் டைம் டிராவல் பண்ணுங்க. எப்படின்னா, கல்வாரிக்கு பிறகு புரஜாதி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இதுதான் என்ன கால நிர்ணயம். ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் கல்வாரிக்கு முன்னாடியே ஒரு புரஜாதி பெண் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தான் இந்த ஆசீர்வாதம்னு இருக்குது. ஆனால் விசுவாசம் அந்த பவுண்டரி எல்லாம் தாண்டுது. அதை பற்றி தான் வேதவசனம் பேசு. ராகாப் என்கிற ஒரு வேசி, அவள் என்ன பண்ணுறா, விசுவாசிக்கிறா. அவள் இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார். நல்லா கவனிங்க, அன்னைக்கு எரிகோ கோட்டை இடிஞ்சு விழும்போது எல்லாருமே சாவுறாங்க, இவன் மட்டும் என்ன பண்ணுறா, வாழ்கிறா. அதான் சொல்கிறேன், ஒரே சூழ்நிலை ஆனால் வித்தியாசமான முடிவுகள். ஃபெய்த் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். வித்தியாசமான முடிவுகள். நான் தான் சொல்கிறேன், அதே பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணலாம், தோற்று போகலாம், ஆனால் நீங்கள் பண்ணி ஜெயிப்பீங்க. ஆமென். அதே ஊரில் யாருக்கும் எதுவும் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணி ஜெயிப்பீங்க. அந்த வியாதியில் யாரும் சுகத்தை பார்க்காம இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்க. யாரும் அந்த வயதில் அப்படி சாதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் சாதிப்பீங்க. விசுவாசம் காலத்தெல்லாம் தாண்டி அது ஒரு பெரிய வெற்றியை பார்க்கும். வரம்புகளே கிடையாது பாருங்கள். அப்போ இது எல்லாமே ஒரு உண்மையாக செயல்படுகிற விசுவாசத்துக்கு இருக்கிற வலிமை இது இருக்குது. நம்ம காமனாக பாருங்கள், ஒரு காமன் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது சொல்கிறாரு, சரி வேலை பாரு உனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி வேலைக்கு போகிறோம். இடையில ஓனரை கூப்பிட்டு இப்படி மந்த் எண்டில் கொடுத்துறீங்களா, இப்படி எதுவும் கேட்குறது இல்லை. சரி ஆள் எப்படி கொடுப்பாரு அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு மாதம் முழுவதும் என்ன பண்ணுறோம், வேலை பார்க்குறோம். முடித்ததுக்கப்புறம் சம்பளம் என்ன பண்ணக்கூடும். இப்போ இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு விதமான ஃபெய்த் தான். ஆனால் இது என்னென்னா, ஒரு மனிதன் சொன்ன சில வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கே ஒரு மாதம் உள்ள இவ்வளோ செய்கிறோம் பாருங்களேன். நான் சொல்கிறேன், தேவாதி தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம செயல்புரிகிறதுங்கிறது வேறு லெவல் ஆஃப் ஃபெய்த் பாருங்களேன். அப்போ ஃபெய்த்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். ஃபெய்த் மீன்ஸ் ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒருவன் செயல்புரிகிறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி இருக்குது, நான் செய்ய போகிறேன்னு ஒருத்தன் செஞ்சான்னா அதுக்கு பேர் என்னது, விசுவாசம். அவர்கள் தோற்கவே மாட்டாங்க. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் செய்ய போகிறேன், அப்படி செஞ்சு யாரும் தோற்கவே மாட்டாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது பாருங்கள், உங்களுக்கு மட்டும் இல்லை, அதனுடைய அளவு அப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சாப்டர் எழுதுகிறாங்க. இதுதான் எபிரேயர் 11வது அதிகாரம். பாருங்கள், அதில் சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா விசுவாசத்தை பற்றி பேசி எபிரேயர் 11 பற்றி எடுக்கலைன்னா முழுமை பெறாது. ஏன்னா இந்த எபிரேயர் 11க்கே என்ன பேர் தான், விசுவாச வீரர்களின் பட்டியல், த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வீரர்களின் பட்டியல்கள் இதில் நிரம்பி இருக்குது பாருங்கள். பாருங்கள், 11 எடுத்துக்கோங்க. 1வதுலேருந்து கடகடன்னு வாசிக்கிறேன், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது விசுவாசங்கிறது ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு டவுட் கிடையாது, ஒரு உறுதியான ஒரு காரியம். கண்ணால் பார்க்கலையே தவிர ஆனால் அது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. கண்ணால் பார்க்கலன்னா, என்னுடைய இந்த மாம்ச கண்ணால் என்ன பண்ணல, பார்க்கல. இப்போ நான் சொன்னேன், ஒரு ஓனர் சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம செயல்படுறோம்.
விசுவாசங்கிறது என்ன? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் என்ன பண்ணுறேன், கர்த்தர்கிட்டருந்து எதிர்பார்க்கிறேன். அப்போ அது ஒரு உறுதி, அது ஒரு நிச்சயம். ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீட் அப்படின்னு வருது பாருங்க. நவ் ஃபெய்த் இஸ் த அசூரன்ஸ் டைட்டில் டீட் கான்ஃபர்மேஷன். பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு அசூரன்ஸ் இருக்கும் எப்போவுமே. அது மட்டும் இல்லை, உங்கள் இருதயத்தில் ஃபெய்த் இருக்குன்னா ஒரு உறுதி இருக்கும், ஒரு ஜாய் இருக்கும், ஒரு ரெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே விசுவாசத்தின் அடையாளங்கள். பாருங்கள், விசுவாசத்துக்குன்னே சில அடையாளங்கள் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் எப்போவுமே இருக்கும், ஒரு ரெஸ்ட் எப்போவுமே இருக்கும். இது எல்லாமே விசுவாசத்திற்கான அடையாளங்களாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 28:16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பதறான். அப்போ ஒரு பெரிய அஷூரன்ஸ், பெரிய உறுதி இருக்குன்னு இருக்குது பாருங்கள். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, காணப்படுகிறது எல்லாமே காணப்படுறதை வச்சு உண்டாகலை, காணப்படுறது எல்லாமே காணப்படாத ஒன்றை வச்சு தான் என்ன பண்ணிக்கிறது, உண்டாயிருக்கிறது. அதாவது இன்விசிபிள் world is it's created visible world, invisible realm is ruled visible realm. பார்க்கக்கூடியதை விட பார்க்க முடியாது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற உலகத்தில் பார்க்குறது தான் ரொம்ப பெருசுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், போதிக்கப்படுறோம். ஆனால் பார்க்குற இந்த உலகத்தையே பார்க்காத ஒன்று தான் என்ன பண்ணியிருக்கு, உருவாக்கிறது. காணப்படாத கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்குது, உண்டாக்கி இருக்கிறது. அப்போ எப்போவுமே ஆவிக்குரியது தான் ரொம்ப பெருசு. ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம்தான் இந்த சரீர பிரகாரமான உலகத்தை என்ன பண்ணியிருக்குது, உண்டாக்கி இருக்குது. அதனால் பார்க்குற விஷயங்களை பார்த்து பயந்துடக்கூடாது. பார்க்குற விஷயத்தை விட, அதனால தான் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன்னை எதிர்க்கிற விஷயங்களை விட உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். உன் முன்னாடி ஒருத்தன் உன்னை பயங்காட்டிக்கிட்டு இருக்கான், உனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனை விட உனக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாரு, அவர் பெரியவர். அப்படிதான் சொல்லுது பாருங்க. 4வது வசனம், இப்போ ஒரு பட்டியல் கொடுக்க போறாரு, ஒரு அட்டவணை மாதிரி தொடர்ந்து கொடுக்க போறாரு. அதில் இந்த விசுவாசத்தினுடைய ஃபஸ்ட்டு ஆக்ட், இந்த விசுவாசத்தினுடைய முதல் செயல் என்ன? முதல்ல விசுவாசங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து பேசும்போது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படி நீங்கள் கவனிச்சு பாருங்கள். த ஃபஸ்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலாவது குறிப்பிட்டு காட்டுகிற அந்த காரியம் அது பாருங்கள். 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேலுடைய ஃபெய்த் பற்றி இங்கே பேசியிருக்கு. காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதாவது இந்த 11ஆம் அதிகாரமே என்னன்னா, விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே அவங்க என்ன பண்ணாங்க. ஏன்னா இதுதான் விசுவாசம் சொல்லியிருக்கிறேன். ஆக்டிவ் ஃபெய்த், கிரியை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். விசுவாசத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ இங்கே ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றி முதல்ல அவர் பேசுகிறாரு. என்ன ஆபேலுடைய விசுவாசம்? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதாவது ஒருத்தன் கடவுளுக்கு பலி செலுத்தினதை அல்லது கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினதை கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுத்ததை முதலாவது பெரிய விஷயமா அங்கே என்ன பண்ணியிருக்குது, பேசியிருக்குது. இன்னும் பாருங்கள், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஃபஸ்ட்டு ஃபெய்த் ஆக்டே எதில் வெளிப்பட்டுருக்கு, காணிக்கை கொடுக்குறதெல்லாம் வெளிப்பட்டு கிவிங். நான் நல்லா தான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபெய்த் கிவ்ஸ். எல்லாம் சொல்லாமா, ஃபெய்த் கிவ்ஸ். ஃபெய்த் கிவ்ஸ், விசுவாசம் கொடுக்கும். ஆமென். ஃபஸ்ட்டு ஃபெய்த் ஆக்டே எதில் தான் வருது, கிவிங் தான்.
அதனால தான் பாருங்கள், சும்மா ஏதோ கடவுள் பணத்தை கேட்குறாரு, காசை கேட்குறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. கடவுளை நம்புறீங்களா இல்லையாங்கிறத கொடுக்குறத வச்சு தான் என்ன பண்ண முடியும், தெரிய முடியும். அந்த பணத்தை நம்புகிற ஆட்கள், பணம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் அதை ரொம்ப பிடிச்சிக்கிடுவாங்க. ரொம்ப கொடுக்க வேண்டாம், கொடுக்காமலும் இருக்க முடியாது, ஏதாவது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேலை பேஸ்ட்டு பிதுக்கின மாதிரி பிதுக்குவோம் அப்படிம்பாங்க. அவனே பயம் வந்து கொடுக்காது பாருங்களேன். அப்போ முதல் ஃபெய்த் ஆக்டு எதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆபேல் கொடுத்த காணிக்கை. அப்போ நான் அதனால தான் பாருங்கள், நான் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி பற்றி நிறைய பேசுகிற ஆள். எனக்கு இது ரொம்ப சாதகமாகி போச்சு. எப்போவுமே ஒரு அதுக்கு நம்ம சொல்கிற விஷயத்துக்கு ரொம்ப வலுவான ஒரு பாயிண்ட் தேடுவோம். அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஃபெய்த் ஆக்டே என்னது தான், கிவிங் தான். கிவிங்கில் வரலன்னா என்ற அடுத்த சப்ஜெக்ட் பேசவே கூடாது. கொடுக்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் விசுவாசத்தில் வாழுதா இல்லை இது வேறு எதுலையாவது வாழுதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், கிவிங். ஏன்னா ஃபஸ்ட்டு மென்ஷனே அதுதான். வேறு எதையாவது சொல்லியிருக்கலாம். விசுவாச வீரர் பட்டியலில் விசுவாசத்தின் சாதனையை பற்றி எத்தனையோ காரியங்களை அவர் பேச போகிறார். ஆனால் முதல்ல அங்கே எது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் செலுத்தின பலி, ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுத்த காணிக்கை. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது அல்லது ஆஃபரிங்கிறது விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்கிறது பாருங்களேன். சும்மா ஏதோ அதை செய்கிறது இல்லை, அதுவே ஒரு ஃபெய்த் ஆக்ட். அப்போ நிறைய பேர் பாருங்கள், ஒரு ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டியை, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பெருக்கத்தை, ஒரு பொருளாதார ரீதியான பெரிய நிறைவை சிலர் காணாமலே இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஃபெய்த் ஆக்டே இருக்காது. வரட்டும் பிரதர், வந்தால் கொடுக்கணும் பிரதர், அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லை வந்தால் கொடுக்கணும், அது வேற. ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிற விசுவாச அளவிலிருந்து நான் செயல்பட ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபெய்த் கிவ்ஸ். எல்லாம் சொல்லாமா, ஃபெய்த் கிவ்ஸ். விசுவாசம் கொடுக்கும், விசுவாசம் கொடுக்கும். இன்னொன்று, பயம் கொடுக்காது. அப்போ எப்பெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அந்த ஃபெய்த் ரெல்மில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் தேவையின் நேரங்களில், குறைவின் நேரங்களில், அப்போதான் பார்த்தா சில நேரம் ஆண்டவர் வந்து கொடுக்குறத பற்றியே பேசுகிறார் நிறைய நேரம். ஏன்னா நீ என்ன சார்ந்துக்கிறியாங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோல மாவும் எண்ணெயும் இருக்கும். அங்கே தீர்க்கதரிசி வருவார், ஏம்மா நீ எனக்கு தண்ணி கொடுவா அப்படிங்கிறார். அவ்வளோ நம்பி போகிறா. தீர்க்கதரிசி நம்பிடவே கூடாது. தண்ணி கேட்குற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எல்லாமே கேட்பாங்க. மாவு முதல்ல அடைய சுட்டு கொண்டு வா, நின்ட்டாவா ஐயா, இவ்வளோ கொஞ்சோளம் தான் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக இல்லை, கொஞ்சோல விரவு புரிட்டு வந்திருக்கேன், சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகலான் இருக்கோம் அப்படின்னு. நான் நிறைய நாள் யோசித்து சிரிச்சிருக்கேன். அதனால் சாப்பிட்டு செத்து போகிறது தெம்பா சாப்பிட்றதா? சரி, அது முடிஞ்சால் அவ்வளோதான், சாவண்டி தான். ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது? இப்போ இப்படி பண்ணானே, இங்கே பாருமா, இங்கே வா, கொஞ்சம் இருக்கா, இப்போ பாரு, உன் மாவு எண்ணெயும் நான் அப்படியே கூட்ட போகிறேன், பெருகிரும், இப்போ சுட்டு கொண்டு வா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நிறைய பேர் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எனக்கு அப்படியே பெருகிடுச்சுன்னா பிரதர், எண்ணெய் மாவும் வரட்டுமே, டெய்லி உங்களுக்கு சுட்டு கொடுத்துடலான் இருக்கேன் நான். எப்படி வர மாட்டுக்க எண்ணெய் மாவும் அப்படியே இருக்கு அப்படிங்காங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வயலில் போயிட்டு வயலே எனக்கு மட்டும் ஒரு 100 மூட்டை நீ நெல் தந்தனா நான் விதைக்கலான் இருக்கேன். வயலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா என்னெல்லாமோ கேட்கும் நம்மக்கிட்ட. ஒரு கேஸ் அடுப்பில் போயிட்டு நின்றுட்டு, நீ வந்து எனக்கு நெருப்பு கொடு, உனக்கு கேஸ் தரேன்னா எப்படி இருக்கும்? கேஸ் கொடுத்தா தான் அது நெருப்பு தரும், இல்லை நீ நெருப்பு தான் நான் கேஸ் தரேன். எல்லாமே இந்த ரிவர்ஸில் திங்க் பண்ணுறது பாரு. ஆண்டவர் அப்படி வைக்கல பாருங்கள். விசுவாசங்கிறது என்னென்னா, அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ எண்ணெயை கேட்டார், மாவை கேட்டார், அப்படி கிடையாது. இந்த காணப்படுகிற இந்த ரிசோர்ஸை நீ நம்புறியா, என்ன நீ நம்புறியா, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வை அப்படிங்கிறார். அப்போ கிவிங்கிறது எதை காட்டுதுன்னா, அந்த எண்ணெயுமாவும் ஏதோ ஒரு துவாசையை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ போராட்டம் அப்படி கிடையாதுங்க.
நிறைய பேர் அப்படி யோசித்து படிச்சிடுறாங்க. நானே முதல்ல படிச்சுட்டு இனியே அந்த தீர்க்கதரிசி அந்த அம்மாவே தோசை இல்லாமல் இருக்குது, அதுகிட்ட போய் இதெல்லாமே பைபிளில் போட்டிருக்காங்க, இவர் போய் எங்கேயாவது கடையில் சாப்பிட வேண்டியதானே, இல்லை கத்தட்ட ஒரு கேட்க வேண்டியதானே, அந்த அம்மாவை போட்டு ஏன் இப்படி பண்ணுறாரு, இப்படிலாம் யோசித்துருக்கேன் ஒரு டைம் தெரியாமல் அப்படி படிக்கும்போது. ஆனால் இப்போ புரியுது பாருங்கள், ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா ஃபெய்த் ஆக்ட். அப்போ ஏற்கனவே குறைவில் இருக்காங்க, ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் கொடுங்கன்னு இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அது பிடுங்கிறதுக்கு இல்லை, அவங்க தரித்திரத்தை உடைக்கிறது, அவங்க இல்லாமல் பண்ணுறதுக்கான வழியே அதுதான். அது எப்படி இல்லாமல் ஆகும்? ஏற்கனவே குறைவாக இருக்குது, எடுத்தால் குறைய தானே செய்யும். எடுத்தால் குறையுங்கிறது உலகத்தில் இருக்கிற மொழி, அதிலிருந்து எடுத்து கொடுத்தா வளருங்கிறது தேவன் வச்சிருக்கிற வார்த்தை. இப்போ நான் தேவ வார்த்தையை நம்ப போகிறேனாங்கிறத தான் தீர்மானிக்கிறது தான் விசுவாசம். விசுவாசிக்கிறேங்கிறது எப்படி தெரியும்? த்ரூ கிவிங். இட்ஸ் அ சைன். கிவிங் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெய்த். அதுதான் அடையாளம். அப்போ ஒருவருடைய விசுவாச அளவு கூடுனாலே அவர் கொடுக்குற அளவும் கூட ஆரம்பிக்கும். அவர் வேறு லெவலில் கொடுக்க ஆரம்பிப்பார், வேறு லெவல் ஆஃப் கிவிங்கில் கொடுக்க ஆரம்பிப்பார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய எப்படி தான் அதுக்குள்ளே இறங்கணுன்னே தெரில, அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப தேவைப்படும் போது ரொம்ப பிடிச்சி தானே வச்சுக்க தோணும். இந்த மாதம் நிறைய செலவு இருக்குது, கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலே பாருங்கள், நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதம் தான் நான் அதிகமாக விதைச்சிருக்கிறேன். எனக்கே நிறைய நீட்ஸ் இருக்குது. அந்த ஷாப்புக்கு கொடுக்கணும், ரெஸ்டாரண்ட்டு கொடுக்கணும், பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். நானும் வேலைலாம் முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா வெறும் 15% தாண்டி இப்போ வேறு சொல்லியிருக்காங்க. இன்னும் 85% இருக்குது பாஸ். 85வா? ஆனால் பார்த்தா நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த 30-40 டேஸில் 15 லட்சத்துக்கு மேலே விதைச்சிருக்கிறோங்க. 15 லட்சத்துக்கு மேலே எடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம்? விதைச்சிருக்கிறோம். அதில் ஒரு திருமணத்துக்கே ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். 2 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு மேரேஜ் நடத்தினா அது கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு கிராமத்தில் ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களும் கொடுத்துருக்கோம். எல்லாம் இந்த 30-40 நாளில் பண்ணது. தங்கங்களை விதைச்சிருக்கிறோம், ஒவ்வொரு காரியங்கள். அப்போ என்னென்னா, பயம் உள்ளே இருந்ததுன்னா, பயம் என்ன சொல்லணும்னா, என்ன டீச் பண்ணும்? ஏற்கனவே நிறைய தேவைகள் இருக்குது, அதனால் வரும்போதெல்லாம் என்ன பண்ணிக்க, கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ. எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசு இருந்தது ஒரு டைமில். அப்புறம் தான் கத்தரை நம்ப என்ன புரிதல் வந்துச்சுன்னா, இல்லை இதுக்கு பேர் பயம். இப்படிலாம் யோசித்து கூட கொடுக்கல, ஏன்னா அது ஆல்ரெடி உள்ளே பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால அதை யோசித்து சொல்கிறேன். ஆனால் நான் இதெல்லாம் யோசித்து பண்ணல. நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துவோம், அப்படி கொடுக்கல நான். அது உள்ளே பில்ட் ஆகிடுச்சு. அது வந்துட்டுனாலே அப்படி தான் பண்ணுவோம், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். இந்த லட்சம் போச்சுன்னா கோடி வரும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆமேன். நானும் இப்போ இது யோசிக்கும் போது இவ்வளோ கொடுத்துருக்கோமா, இந்த மாதத்தில் இவ்வளோ தேவை இருந்திருக்குது, ஆனால் இவ்வளோ கொடுத்துருக்கோமே. அப்போ நான் நம்புகிறேன், என் தேவன் கோடிகளை தருவார். ஆமேன். சபை நாட்களில் வேறு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க, கோடிலாம் லேசாக வரும் அப்படின்ட்டு. ஆமேன். ஆமாம், நானும் கோடிகளை எதிர்பார்க்கிறேன். கோடியாய் கொடுக்கிறார் தேவன் அவர். ஆமேன். ஃபெய்த் கிவ்ஸ். விசுவாசம் எப்போவுமே கொடுக்கும். எதை விசுவாசிக்கிறேன்னா, என் தேவன் என்னை தரித்திரத்தில் வைக்க மாட்டார், என் தேவன் உண்மையுள்ளவர், என் தேவன் கொடுக்கிறவர், என் தேவன் எனக்காக வானத்தின் மதகளை திறக்கக்கூடியவர், எனக்காக அற்புத மண்டலங்களிலிருந்து அற்புத விதமாக எனக்கு என் தேவைகளை சந்திக்கக்கூடியவர். அப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் வாங்குகிற சம்பளம் பத்தலைங்கிறாங்க, அதிலிருந்து நான் எப்படி கொடுக்குறது? அதனால தான் பத்தாமே இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், கொடுத்து பாருங்கள், வத்தாமல் இருக்கும். இப்போ பத்தாமல் இருக்கிறது வத்தாமல் இருக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். எனக்கு தெரியாது, எடுத்து கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்டில் எனக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. நீ காலைல போய் பார்க்குறேன், ஒரு அமௌண்ட் இருக்குது. ஆமாம், பார்த்தா அங்கே எடுக்க முடியல, இங்கே செக் போட முடியல அப்படிங்கிறாங்க. பார்க்க வந்திருக்குது. அந்த அன்றைக்கி திருப்பி அனுப்பிச்சி விட்டேன் நான். இப்போ பேசி முடிச்சுட்டு போனால் இன்னொரு அமௌண்ட் வந்திருக்கும், கண்டிப்பாக வரும். என் களஞ்சியம் வெறுமையாக இருக்கவே இருக்காது. என் களஞ்சியத்தை நிரப்புகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த பணத்துக்காக ஆண்டவரை நம்ப படிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி வீரர்கள், தைரியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. தைரியமாக இருப்பீங்க. எப்படிங்க வரும்? அது வரும் பாருங்க.
ஆச்சரியமாக வரும். அந்த ஃபெய்த்தை எப்படி கல்டிவேட் பண்ணுதுன்னா கிவிங் மூலமாக தான். யூ கேன் கல்டிவேட் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க முடியும். எடுத்த உடனே நான் இப்படிலாம் லட்சமாக கொடுக்க ஆரம்பிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இவர் இன்னும் நம்பலாம் போல, ஏன்னா நம்மளை விடவே மாட்டுக்கார. இந்த மறைந்து போன பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு பிரசங்கியார் சமீபத்தில் மறந்து போனார். உலகத்திலே பெரிய சபையினுடைய போதகர். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சில நன்மைகளை கொடுத்தாரு, நான் அதை அப்படியே திருப்பி கொடுத்தேன். வீடு கொடுத்தார், வீட்டை கொடுத்தேன். காரு கொடுத்தேன், காரு தந்தார், காரை கொடுத்தேன். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தா எல்லாம் என்கிட்ட வந்துட்டே இருக்குது. என்னால் ட்ரை பண்ணால் கூட ஏழையாக முடியல அப்படிங்கிறார். இந்த ஆண்டவர் என்ன ஏழையாக விடமாட்டுக்காரு அப்படிங்கிறார். அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் மனது இருதயம் ஆவிலாம் பழகி போயிருக்கு பாருங்களேன். விடவே மாட்டார். எனக்கு கூட நிறைய காரியங்கள் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி இங்கே டீ ஷாப்பில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பில்ஸு எல்லாமே பே பண்ணணும் நிறைய அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்க்குறேன், ஜயன் ரெசிடென்சி ஹோட்டல் தானே இங்கே வாசலில் இருக்குது. அதை பார்த்தேன். ஆண்டவரே, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு 3500 ரூபா பில் பே பண்ணுறதுங்கிறது எனக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு சாதனை. வெறும் ஒரு 3.5 கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு சாதனை. ஆனால் ஒரு 7 வருஷத்தில் எத்தனை கோடிகள் அந்த கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், நீர் பெரியவர். வித்தின் 7 இயரில் எம்புட்டு பெரிய ஒரு மாற்றங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், செஞ்சுருக்கிறார். ஒரு வாரத்துக்கு 3500 ரூபா அந்த ஹால் கொடுக்க முடியல. எனக்கு நான் திரும்பி பார்க்கும்போது அந்த ஹோட்டல் பேரை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அந்த வழிகளை தான் நான் நினச்சி பார்க்குறேன். அன்றைக்கி அது சாத்தியமே இல்லை. 3500 ரூபா எப்படி கொடுக்க? இன்றைக்கி மீட்டிங் முடித்து ஹாலுக்கு எப்படி பே பண்ணேன்? அவங்கவுங்க மீட்டிங் முடிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்கள். ஆனால் நின்றுட்டு இருப்பேன் நான். மக்கள்கிட்டையும் சொல்கிறதும் கிடையாது. இப்போ மாதிரி ஒரு நட்பு ரீதி அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன வச்சுருக்கீங்களா, கொண்டாங்க அப்படின்றத நான். அப்போ ஒன்றும் யார்ட்டையுமே, ஏன்னா வர்றவங்க என்னென்ன நிலைமையில் வர்றாங்களோங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், பெரிய இது நடக்குன்னு பேசிடுவோம். ஆளுக்கு பூஸ்ட் ஆகி போயிடுவாங்க. அப்புறம் நான் தான் நின்றுட்டுருப்பேன் அங்கே. அப்போ அந்த இடத்துலலாம் இருந்து அந்த இவ்வளோ தூரம் எழும்பி இன்றைக்கி வர முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணுறோம் ஒரு மாதம். இந்த டிசம்பர் இதெல்லாம் தாண்டி அடுத்தலாம் ஆச்சுன்னா கோடி தான், கோடிக்கு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் அப்படி பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும். அப்போ நான் நம்புகிறேன். இது எப்படி வருதுன்னா, கொடுக்க நம்ம ஹார்ட் அப்படியே பழகுது. எப்படி பழகுதுன்னா, தேவனை ட்ரஸ்ட் பண்ண பழகுது. தேவனை சார்ந்து கொள்ள உங்கள் இருதயத்துக்கே நீங்கள் ஒரு படிப்பினையை கொடுக்கறதுங்கிறது கிவிங் தான். பாருங்களேன், நீங்கள் கிவிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க. யூ கேன் ட்ரெயின் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தையே நீங்கள் பழக்க முடியும். இது நீங்களே சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், 2 ஸ்கிரிப்சர் உங்களுக்கு காட்டுறேன். கிவிங் உங்கள் ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. ஏன் இந்த டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸு இதெல்லாம் கடவுள் வச்சாரானா, தேவனுக்கு பயந்திருக்க உன் இருதயத்தை பழக்கும்படி அப்படி சொல்கிறார். உன் இருதயத்தை பழக்கும்படிக்கு, அவருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு இதை அவர் வைத்தார் அப்படின்னு இருக்கு. அப்போது உங்கள் ஹார்ட்டுக்கே ஒரு ட்ரைனிங் பாருங்கள். பார்க்குற விஷயங்கள் மேலே ட்ரஸ்ட்டை தூக்கி வைக்காமல் என் தேவனே எனக்கு ஆதாரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காரியம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பாருங்கள், உபாகமம் 14:22 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்கள், பயந்திருக்க பழகும்படிக்கு. தட் மீன்ஸ் ரெவரன்ஷியல் இல்லையா? எவ்ரி இயர் யூ ஷால் certainly tithe a tenth of all the yield of your seed which is proceed by your field. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, பழகும்படிக்கு. என்ன இது, என்ன பழகம்? ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணுறது. பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும்
அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. அப்போ பாருங்க, இது நம்ம இருதயத்தையே பழக்கிற ஒரு காரியம். கத்தரை ரெவரன்ஸ் பண்ணும்படி உன் ஹார்ட்டை என்ன பண்ணுற, நீ ட்ரெயின் பண்ணுறங்கிறார். அப்போ இது நிறைய பேர் தெரியாது பாருங்க. சும்மா இவங்க என்னமோ நினைக்கிறாங்க கிவிங்லாம் இல்லை. அதாவது இந்த கொடுக்க 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 உங்கள் ஹார்ட்டுக்கே ஒரு ட்ரைனிங் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களுக்காக கத்தரை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், சும்மா இந்த வழக்கமானதே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போன வாரம் சொன்ன மாதிரி வட்டத்துக்குள்ளே தான் உட்காந்துருப்பீங்க. அதை தாண்டி போய் நான் கொடுக்க போகிறேன். அப்போ என் கையில் சின்ன தங்கம் தான் இருந்தது, தூக்கி கொடுத்தேன் நான். அப்போ பார்த்தா ஒன்றுமே காணோம். ஐயோ அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி என் கையில் கோல்டு வந்துச்சு. திருப்பி அதை நான் விதைச்சேன். திருப்பி பார்த்தா திருப்பி வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ஒரு ரொட்டீன் இது மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. விதைச்சி இப்போ தங்கமாக அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். பைசா அப்படி தான். இப்போ வாகனங்களை விதைக்கிறோம். ஆமாம், மெட்டீரியல்ஸ் என்னெல்லாமோ விதைக்கிறோம். எல்லாமே இதுதான். அப்போ இது எல்லாமே எப்போ ஒரு ஆள் ரிலீஸ் பண்ண முடியும்னா, இருதயத்தை அப்படி பழக்கும்போது தான் ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி பழக்கிறதுக்கு பேர் எப்படி பழக்கிறோன்னா, உண்மையிலே தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர்ங்கிற அந்த விசுவாசத்தில் உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கும்போது அது நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். பழகும்படிக்கு என்ன செய்ய சொல்கிறாரு? கிவிங், டைத்திங். இதெல்லாம் எதுக்குன்னா, ட்ரெயின் யுவர் ஹார்ட், ட்ரஸ்ட் த லார்ட். தேவனை நீ நம்பு, அல்லது தேவனை நம்புறதுக்கு உன் இருதயத்துக்கு சொல்லிக் கொடு. உன் மனசும் உன் தேவையும் சொல்லும். எனக்கு பத்தாது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் உன் இருதயத்துக்கு சொல்லு, கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார், அவரை கனம் பண்ணு. மனமே இருதயமே நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் ட்ரெயின் கொடுக்குறீங்க. கொண்டு அவருடைய பிரசனத்தில் போய் அதை படைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இருதயத்துக்கே ஒன்று சொல்கிறீங்க. கடைசியில் பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இருதயம் அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடும். சில சொல்லுவாங்க இதை கேட்டு வேலை செய்ய முடியுமா, சிலர் இது வேறு மாதிரிலாம் சொல்லிடுது. அதனால் நீங்கள் சொல்கிறது தான் அதை என்ன பண்ணணும், செய்யணும். சரி, கிவிங்க்கும் ஹார்ட் ட்ரைனிங்க்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது இந்த ஸ்கிரிப்சர் காட்டணும் பாருங்கள். இது இயேசுவே இதை தான் சொல்கிறார். இயேசு என்ன சொன்னார்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இருதயத்துக்கும் பர்ஸுக்கும் கனெக்ஷன். அதுவும் நம்ம ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட் இந்த பக்கம் தான் இருக்குது, கொஞ்சம் போனால் ஹார்ட்டு, அதுக்கு மேலே தான் என்ன இருக்குது, கரெக்டாக நெஞ்சிலே தான் வச்சுட்டு அலையுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போது என் பொக்கிஷம் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க என் ஹார்ட் எங்கே போகுது, அங்கே போயிடுது. அப்போ தேவனுக்கும் தேவனுடைய நோக்கங்களுக்கும் தேவனுடைய காரியங்களையும் நான் விதைக்கும் போது, நான் கொடுக்கும்போது என் இருதயமே அங்கே போக ஆரம்பிச்சிடும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னே, நீங்கள் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அதில் தான் உங்கள் ஹார்ட் இருக்குது. சிம்பிளாக கண்டுபிடிச்சி ஹார்ட் செக்கப் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த பேமெண்ட்டும் நீங்கள் தரல, அதனால் ஃப்ரீ ஹார்ட் செக்கப் பண்ணி இப்போ சொல்லிட்டேன் நான். உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்கள் டைம், உங்களுடைய மணி, உங்களுடைய டேலண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எங்கே பொதுவாக நீங்கள் கொடுக்குறீர்களோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக மணி. உங்கள் பணம் எங்கே போகிறதோ அங்கு தான் உங்கள் மனம் இருக்கிறது, அங்கு தான் உங்கள் இருதயம் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஃபெய்த் ஆக்டே எதில் தான் வருது? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். சரி, சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன எப்போ பார்த்தாலும் பாலசேகர் பைசா காணிக்க பைசா இது இப்படியே பேசுகிறார் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வரும். நல்லா கவனிங்க, என்றைக்குமே காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒன்று படிக்கணுமே தவிர, இப்போ சிலர்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களை தங்களை நல்லவங்களாக காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு வெளிப்படையாக பேச மாட்டாங்க. வெளிப்படையாக கொடுக்குறத பற்றியோ எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஜெபிச்சுக்கோங்க பிரதர், ஜெபிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொதல் வாட்டி சொல்லிட்டீங்களா ஜெபிச்சுக்கோங்க, ரெண்டாவது வாட்டி எதுக்கு சொன்னீங்க? ரெண்டாவது வாட்டி ஜெபிச்சுக்கோன்னு என்ன அர்த்தம்னா அதாவது கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் மலிப்பிலாம் பேச வேண்டியதில்லை, நேரடியாகவே பேசலாம். வேத வசனத்தை என்ன பண்ணலாம், மக்களுக்கு போதிக்கலாம். நல்லா கவனிங்க, இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று
சாட்சி பெற்றான். கவனிங்க அந்த வசனத்தை. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஏங்க கடவுள் காணிக்கையை பற்றிலாம் பேசுவாரா? இப்போ நான் பேசுகிறேன்னு நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஆனால் கர்த்தர் சாட்சி கொடுத்தாராம். ஆபேல் என்ன மாதிரி கொடுத்தான் பாருன்னு ஆபேல் கொடுத்ததை குறித்து தேவன் என்ன பண்ணுறாராம்? சாட்சி கொடுக்குறாராம். ஏங்க சில சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. கொடுக்குறது ரொம்ப முக்கியம் பிரதர். ஏன்னா கொடுக்குறத வச்சு தான் உங்கள் இருதயம் எங்கே இருக்குன்னே தெரியும் பிரதர். சில சொல்லுவாங்க உங்கள் ஊழியம் ரொம்ப நல்ல ஊழியம் பிரதர், உங்கள் ஊழியத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் பிரதர், உங்கள் ஊழியம்னா அப்படி இப்படிம்பாங்க. நான் முதல்ல அந்த இந்த நம்பரை கொஞ்சம் செக் பண்ணு அப்படிம்பாங்க. பார்த்தா தெரிஞ்சால் அதுலேருந்து தெரிஞ்சிடும். நம்ம ஊழியத்துக்கு விதைச்சங்களை வச்சு தான் அவங்க இறுதியாக நம்ம ஊழியத்தில் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? அமௌண்ட் எவ்வளோங்கிறது இல்லை, அது 100 1000 எவ்வளோ, அதாவது எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படி பார்க்குறது இல்லை, கொடுக்குற பழக்கம் இருக்கான்னு பார்ப்பேன். அதை வச்சே தெரிஞ்சுப்பேன் இவங்க மனசு எங்கே இருக்குது, இந்த கனவுகள் மேலே இருக்குது, இந்த தரிசனத்தின் மேலே இருக்குது. நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் பிரதர், அருமையாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் பிரதர் அப்படி இப்படிமாங்க. இந்த யூடியூப்ஸில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு எங்கேயாவது பார்த்துட்டு நான் பார்ப்பேன் இது ஒரு முறையாவது கொடுத்துருக்கா இல்லை தொடர்ந்து இந்த கனவில் கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கா. அவங்க தான் உண்மையிலே ரியல் லவர்ஸ். பாருங்கள், என்னங்க பைசா கொடுத்தவங்கள தான் நீங்கள் அப்படி இல்லைங்க, தேவனே சாட்சி கொடுத்தார். இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள், கோ டீப்பர் பாப்பா. ஆலயத்தில் பிரசங்கம் நடந்துகிட்ருக்கு, மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஜனங்கள்லாம் உட்காந்து நம்ம கேட்டுருக்கு. ஆனால் இயேசு எங்கே உட்காந்துருந்தார் தெரியுமா? நீ பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவே எனக்கு வேண்டான்னு சொன்னான்னு சொல்லுவீங்க நிறைய பேர். பைபிளில் பாருங்கள், இயேசு காணிக்கை பெட்டியில் அருகே அவர் அமர்ந்து யார் யார் எம்புட்டு போடுதான்னு பார்த்துட்டு இருந்தார். இப்போ நான்லாம் அப்படி பார்த்தேன்னா நீங்கள் என்ன கண்டுவீங்க? ஷோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் எவ்வளோ எம்புட்டு போடுறீங்க, சரவண சார் எவ்வளோ, தங்கச்சி எவ்வளோ போடுறீங்க, இப்படி பார்த்தோன்னா எப்படி இருக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுது அவர் பாருங்கள், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அண்டர்லைன். இதெல்லாம் அடித்து பேசுவாங்க நிறைய பேர், அதெல்லாம் முக்கியம் இல்லை பொறுத்த. அப்புறம் பார்த்தா பைசாவுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அந்த சபைக்கு வர்ற மக்களும் கஷ்டப்படுவாங்க. இவங்களும் தரித்திரமாக இருப்பாங்க, மக்களையும் தரித்திரத்தில் தான் வச்சுருப்பாங்க. கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை பைசா ஒன்றும் முக்கியம் இல்லை, அவனும் அப்படியே கேட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பைசா இருக்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுது பாருங்கள், ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். கூகுள் பேயில், ஃபோன்பேயில், அக்கௌண்டில், இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன் மெத்தட்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாலே யார் யார் நம்ம கனவை நேசிக்கிறா, யார் யார் இந்த ஊழியத்தை நேசிக்கிறா, யார் யார் நம்ம கூட பயணிக்கிறவங்கிறத அழகாக லிஸ்ட் பண்ணிடலாம். சில நேரம் சில இதுங்களும் பார்க்கணும், இவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா நான் முதல்ல எடுத்து பார்ப்பேன். நான் இவ்வளோ நேரம் கேட்குறாங்கன்னா ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பேன். ஒன்றுமே இல்லைன்னா முதல்ல உட்கார சொல்லுங்கள் அப்படின்றேன் நான். என்னங்க பைசா கொடுத்தவங்களுக்கு தான் டைமா? பைசா கொடுக்கறது பைசா இல்லைங்க, பைசாவே இல்லை, பைசா இருதயம் என்னன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் என்பது மனம் எங்கே இருக்குங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மிரருங்க. அதை வச்ச கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இயேசு அதை பார்க்குறார், போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவியும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். பாருங்க, இதை குறித்து இயேசு கமெண்ட்ரி கொடுக்குறாருன்னா யார் யார் எவ்வளோ போட்டாங்கிறத கரெக்டாக கண்டுபிடி யோசிச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ கூர்மையாக பார்த்துருந்தா இந்த அம்மா 2 துட்டு போட்டுச்சு, இவன் நிறைய போட்டான்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு கவனிச்சிருக்கிறார். ஏன் இதை கவனிக்கணும்? காணிக்கையை ஏன் கவனிக்கணும்? என்னத்தையோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை, இந்த காணிக்கையில் தான் அவங்களுடைய மனசு என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த கதையை நான் சின்ன வயசில் வேறு மாதிரி கேட்டிருக்கேன். என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா, நிறைய போட்டால் ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால் தம்பி இந்த 10 பைசா வச்சுக்கோ, இதை கொண்டு போடு, ஏன்னா 2 துட்டு போட்ட விதவையை தான் இயேசு பாராட்டினார் அப்படின்ட்டாங்க. நான் சின்ன வயசுல என் மண்டையில் ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. அதனால் பாருங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் சில்லறை மாற்றி கொடுப்பாங்க.
நானும் 10 பைசாவில் எடுத்துகிட்டு அடிப்போம். அதுமாரி மளிகை கடைக்கு கிடைக்கலாம் 20 ரூபா தாள், 50 ரூபா தாள், 100 ரூபா தாள்லாம் கொண்டு போவோம். சர்ச்சைக்கு 10 பைசா தான். ஏன்னா 2 துட்டு நல்லா வேலை செஞ்சுருக்கு எல்லாருக்கும். ஏன்னா கடவுளுக்கு கடவுள் ஒன்றும் 2000 ரூபா நோட்டை கேட்கவில்லை, கர்த்தருக்கு ஒன்றும் 10,000 ரூபா கெட்டு தேவையில்லை, கர்த்தர் 2 துட்டு தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த ஸ்டோரியினுடைய இதே மாற்றிட்டாங்க பாருங்களேன். அந்த கதையினுடைய இது என்னென்னா 2 துட்டு இல்லை, ஒருத்தி தன் வாழ்க்கைக்குன்னு வச்சிருந்ததை கொடுத்துட்டா. இயேசு சொல்கிறாரு, இவள் எல்லாரிலும் அதிகமாக போட்டா. யார்? அந்த விதவை. எவ்வளோ போட்டது? 2 துட்டு. அவர் கெட்டுக்கிட்டா போட்டார், இவன் தான் அதிகமாக போட்டான்ட்டார். எப்படின்னா போட்டதை வச்சு கணக்கு இல்லை, பேலன்ஸை வச்சு தான் கணக்கு. காணிக்கைங்கிறது நீங்கள் செலுத்துகிற அமௌண்ட்டை வச்சு இல்லை, எம்புட்டு வச்சிருக்கீங்க மீதி எவ்வளோ இருக்குதோ எதுலேருந்து கொடுத்தீங்க அப்படி தான் கணக்கு பார்க்கப்படுதே தவிர. அப்போ அவளை பொறுத்தளவுக்கும் எப்படி போட்டுருக்கு பாருங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. வைலண்ட் கிவருங்க நம்ம பார்த்தீங்களா, வைலண்ட் கிவர். அம்புடு தான் ஓட்டுறது, அம்புடியும் போட்டு போயிட்டு அதுக்கு மேலே காசே கிடையாது. இதை மார்க்கு சுவிசேஷத்தில் இதை நம்ம படிக்கிறோம். இந்த மார்க் பொதுவாக அந்த சம்பவங்களெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். அப்போ அந்த அம்மா அன்னையோடு முடிஞ்சு போயிருந்தால் இதெல்லாம் எழுதிருக்கவே முடியாது. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருந்திருக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், இது எல்லாமே எதை காட்டுதுன்னா விசுவாசத்தின் அடையாளங்களாக அது இருக்கிறது. விசுவாசங்கிறது செயல்படக்கூடியதாக அது இருக்கிறது. ஆமென். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு வர்ற ஒரு விஷயம் கிவிங். எல்லாம் சொல்லுங்கள் கிவிங். எல்லாம் சொல்லுங்கள் ஃபெய்த் கிவ்ஸ். எஸ், ஃபெய்த் கிவ்ஸ். விசுவாசம் கொடுக்கிறது, பயம் தடுக்கிறது. வேண்டாம் போயிடும் அப்படின்னு பயந்து. ஆனால் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வழி என்னென்னா கிவிங். ஸோ அந்த மாதிரி தான் அதை தான் முதல் விசுவாச வீரரில் முதல்ல சொல்கிற விஷயமே அதை தான் என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்கு பாருங்கள். அப்போ செயல்படக்கூடியதாக இருந்தால் அதுதான் சரியான விசுவாசமாக இருக்குது. செயலே படலைன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, விசுவாசமே கிடையாது. பல்வேறு காரியங்கள் இங்கே பேசப்பட்டிருக்குது. மரணத்தையே ஜெயிக்கிறாங்க விசுவாசத்தினால. அடுத்தல ஏனோக் ஃபெய்த் பற்றி வருது. அவர் மரணத்தையே என்ன பண்ணாராம், காணாமல் போனான் அப்படின்ட்டு பாருங்களேன். இன்றைக்கி இந்த இம்மோர்டாலிட்டி இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்த்துறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒருத்தன் மரணத்துக்கு டாட்டா போட்டு போயிட்டான், காணாமலே என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6வது வசனம் பாருங்கள், முடிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ ஃபெய்த்தில் என்னென்னா கண்டிப்பாக அவரை தேடுற எனக்கு பலன் அவர் அளிக்கிறார். எனக்கு பலன் உண்டு, எனக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஒரு காரியம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தினால தான் நோவா என்ன பண்ணான்னா பேழையே செஞ்சான். என்ன விசுவாசத்தினால நோவா பேழை செய்கிறதுல என்ன பெரிய இதுன்னா, ஆண்டவர் சொன்னார் மழை வரப்போகுது, மழை என்ன பண்ண போகுது, வரப்போகுது, நீ பேழை என்ன பண்ணு உண்டாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா அவன் காலத்தில் மழையை பார்த்ததே கிடையாது. இப்போ நமக்கு மழைங்கிறது நல்லா தெரியும், இப்போ மழைன்னா ரொம்பவே தெரியும் நல்லா. ஆனால் நோவா கிட்ட போய் மழைன்னு சொன்னால் நோவாவுக்கு என்ன தெரியாது, மழைனாலே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்ணதே கிடையாது, மழை இன்னும் ஒன்றும் பெய்யவே இல்லை. மழைன்னு ஒன்று பெய்ய போகுது, பேலை பண்ணுன்னா எப்படி இருக்கும். இங்கே இப்போ பேலை பண்ணுறதான் கடற்கரை இல்லை அங்கே எங்கேயாவது போய் பண்ணலாம். ஆனால் நீ பேலை இங்கே பண்ணிகிட்டு இருக்க,
இல்லை இங்கே வரும், தண்ணி வரும் போகும்னா, நீ பார்த்துருக்கியா அந்த மலையை? நான் பார்க்கல, ஆனால் மழை வரும். அப்போ தான் பார்க்கவே இல்லை, ஆனால் தேவன் சொன்னார்னு அவன் ஒரு வேலையை என்ன பண்ணுறான்? செய்து கொண்டே இருக்கிறான். ஆமென். அவனும் அவன் குடும்பமும் அதனால் என்ன பண்ணப்பட்டதான்? காப்பாற்றப்பட்டது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஒரு இன்விசிபிளான திங்ஸ் அவன் பார்த்தான், காணக்கூடாத ஒன்று அவன் என்ன பண்ணான்? பார்த்தான். அதனால தான் எப்போவுமே பாருங்களேன், காணக்கூடாததை பார்க்கிறவர்கள் செய்ய முடியாததை அவர்கள் செய்கிறார்கள். When you see the invisible, you can do the impossible. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ விசுவாசங்கிறது இந்த உலகத்தில் கேள்விப்படாத தேவன் பேசுகிற ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஸோ ரியல் ஃபெய்த், உண்மையான விசுவாசங்கிறது செயல்படும், அவ்வளோதான். ஃபெய்த் ஆக்ஷன். நீங்கள் போய் அப்புறமா வாசிங்க எபிரேயர் 11. விசுவாசத்தினால என்னென்னலாம் பார்த்தாங்க. மரித்தவர்களை பெற்றார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், எல்லாமே இருக்கு. பொறுமையாக இருக்கிறதும் விசுவாசம்தான், புறப்பட்டு போகிறதும் விசுவாசம்தான். நான் அமைதலாக இருக்கிறேன், ஏன்? விசுவாசிக்கிறேன். நான் எழுந்து போகிறேன், ஏன்? விசுவாசிக்கிறேன். அப்போ எந்தெந்த எல்லாமே ஃபெய்த் ஆக்ட் தான், சும்மா கிடையாது. அப்போது இன்னொரு மக்கள் விசுவாசம் சொல்லிட்டு சும்மா ஏதோ உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மையான விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்க வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாயிட்டே இருக்குதா? அப்போ நீங்கள் விசுவாசத்தின் பயணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம் உங்களை ஜெயிக்க வைக்கும், விசுவாசம் உங்களை சுகமாக்கும், விசுவாசம் படுக்கையிலிருந்து உங்களை எழுப்பும், விசுவாசம் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்ட உணர்வை உங்களுக்கு தந்து ரட்சிப்பை நீங்கள் அடைய செய்கிற ஒரு காரியமாக இது இருக்கும். வழி இல்லாத இடத்துல கூட வழியை கண்டுபிடிப்பீங்க. உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் போய் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு இருக்குது, அதே மாதிரி உன் விசுவாசம் உன் வீட்டையும் ரட்சிக்கும்னு இருக்குது. உங்களை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே அது ரட்சிக்கும், உங்களை சார்ந்தவர்களை அது குணமாக்கும், முடியாததை சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியப்படுத்தும். அதனால தான் ஒரே லைனில் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆல் திங் பாசிபிள், ஆல் திங் பாசிபிள், ஆல் திங் பாசிபிள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நேரலையிலையும் கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord. You are the author and finisher of faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற நீர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் எங்கள் சூழ்நிலைகள் பெரிதானது அல்ல, எங்கள் தேவைகள் பெரிதானது அல்ல, எங்களை எதிர்க்கும் மனிதர்கள் பிசாசின் சக்திகள் பெரிதானது அல்ல. ஆண்டவரே, நீர் பெரியவர், எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர், எங்கள் பட்சமாக இருக்கிற நீர் பெரியவர். உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அலைகளை பார்த்து பயந்து அவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் அலைகளை பார்க்காமல் எங்களை அழைத்தவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அடி எடுத்து வைத்து அலைகளுக்கு மேலே அவன் நடந்தது போல எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு மேலே நடப்பதற்கு எங்களை அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். Daddy, I speak the spirit of faith. இந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள் மேலே விசுவாசத்தின் ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன். சுகத்தை நான் பார்ப்பேங்கிற ஒரு விசுவாசம், செழிப்பை நான் பார்ப்பேங்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு உறுதி, ஒரு நிச்சயங்கள் இந்த மாலையிலே உண்டாகட்டும். சந்தேகங்களும் பயங்களும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்தி சூழ்நிலைகளை ஜெயிப்பார்களாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்பி எத்தனையோ செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் வார்த்தையிலே செயல்படுகிறவர்களாக எங்களை நீங்கள் எழுப்புவதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர்.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப குறிப்பாய் அந்த விசுவாசத்தின் செயல்கள் வழிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை பார்க்காம அது திரும்பி போகிறது இல்லையே, பின்வாங்காமல் நிற்கும் அந்த தன்மை. அதே நேரத்தில் faith gives, விசுவாசத்தின் செயல்பாட்டிலேயே வருகிற முதன்மையான காரியம் கொடுத்தல் தான். சுவாமி, எங்கள் இருதயங்களை ட்ரெயின் பண்ணுங்க, எங்கள் இருதயங்களை நாங்கள் பயிற்சிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை தரித்திரத்தின் பிடியில், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த வார்த்தைகளை நீங்கள் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல விதைகளை விதைக்க, அவங்க அந்த கொஞ்சம் மாவு அதையே பார்த்துட்டு உட்காராம, இந்த நிலையில் நான் விதைக்க போகிறேன், இந்த நிலையில் நான் கொடுக்க போகிறேன், கர்த்தர் என் ஆதாரத்தை நான் நோக்கி பார்க்க போகிறேன். இருதயங்கள் திரும்பட்டு சுவாமி. எங்களுக்கு உங்களை நம்ப கற்றுத்தாங்க சுவாமி. எங்கள் ஹார்ட் எதெல்லாமோ பார்த்து பெருசாக நினைக்குது, உங்கள் அன்பு தான் பெருசு, உங்கள் கிருபை தான் ரொம்ப பெருசு. தேங்க்யூ டாடி. பழகட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் பழகட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இன்னும் விசுவாச பயணத்திலே பாதையிலே முன்னேறி செல்லட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபெய்த் கிவ்ஸ். ஆமென். சும்மா ஒரு ஏதோ ஒன்று தேவை, ஏதோ ஒன்று அப்படி கொடுக்கறது வேறு, ஃபெய்த்தில் கொடுக்கறது வேறு, விசுவாசத்தில் கொடுப்பது என்பது வேறு. அதுக்கு பேர் ஃபெய்த் சீட் அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஆமென். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்கமே உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது பிசாசு நிறைய பேரை ஏமாத்திடுறான். உனக்கு வரும்போது ஒரு நாள் கொடுக்கலாம், இல்லை இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக இருந்தபோது அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த இதில் கொஞ்சத்திலே நீ உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன்றார் ஆண்டவர். ஆமென். உங்கள் ஹார்ட்டை பழக்குங்க. பணம் வரும்போதெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். அப்படி பழக நீங்கள் உங்கள் கண் அது மேலே இருக்காது, கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம்.